ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நான் உனக்கான அதிர்ஷ்ட நாளை குறித்து விட்டேன். இந்த மாத இறுதிக்குள் நீ செய்யும் செயலானது அமோக வெற்றி பெறப்போகிறது. ஆம், சந்தோஷமாக இரு. நீ என்னிடம் கேட்டாயல்லவா, உனக்கு சாதகமான பெரிய மாற்றத்திற்கு. நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றுதானே நினைக்கிறாய்? நான் அமைதியாக இருக்கும் பொழுது நீ என்னதான் செய்கிறாய் என்று கண்காணித்து கொண்டிருக்கின்றேன். நீ முயற்சி செய்யாமல் என்னை ஏமாற்ற மட்டும் நினைக்காதே. என் தண்டனை மிக மோசமானது, அதை நீ பார்க்காதே. விட்டு சென்றவர், விலகி சென்றவர்கள், உன்னை விலக்கி வைத்தவர்கள் என்று எல்லோரையும் மனதில் இருந்து தூர எறிந்துவிட்டு உனக்கு என்னிடம் இருந்து வெற்றி கிரீடம் வேண்டுமானால் போராடு. போராடிக்கொண்டே இரு, முழு மூச்சுடன். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு தரக்கூடிய ஒப்பற்ற பரிசு என்ன தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வாழ்வில் எல்லாம் இழந்துவிட்ட ஒருவனை நீ கை தூக்கிவிட உன் நம்பிக்கையான வார்த்தைகள் அவனை உற்சாகப்படுத்தி வாழ்வில் முன்னேறுவதற்கான ஒரு அடியை எடுத்து வைக்க உன் வார்த்தைகள் உதவுகின்றது என்றால், நீ செய்த கெட்ட வினைகள் அனைத்தையும் அறுப்பார் அந்த சிவனப்பா. உன் வார்த்தை யாரையும் எப்போதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் வழிகள் எப்பொழுதுமே தனித்துவமானது. அதை நீ புரிந்து கொள்ள என் உண்மை பக்தனாக நீ இருக்க வேண்டும். நீ விரைவில் இந்த மாத இறுதிக்குள் நிச்சயம் என் அருளோடு நீ செய்யும் வேலையின் பொருட்டு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல செய்தியை கேட்பாய். ஆம், இதனை குறித்து வைத்துக்கொள். இந்த மாத இறுதிக்குள் உன் நல்ல சிந்தனைகள் அதிகரித்தால் அதற்கேற்றவாறே உன் செயலும் அமையும். உன் தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு நல்ல எண்ணங்களை கொண்ட தகுதியுள்ள மனிதர்களிடம் மட்டுமே பழகு. தவறான நபருடன் பழகுவதற்கு பதிலாக நீ தனியாக இருப்பதே மேல். என்னால் முடியாது என்று சொல்லும் பாதிக்கப்பட்டவராக நீ இல்லாமல், நான் நினைத்தது எதையும் செய்ய முடியும் என்று சொல்லும் சாதனையாளனாக இரு. கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் மட்டுமே முதல் இடம் பிடிக்க வேண்டும். அடுத்தவரை மனதால் வார்த்தையால் கீழே தள்ளிவிட்டு எதுவுமே செய்யாதது போல் நேர்மறையான எண்ணத்தோடு வெற்றி நடை போடும் அவர்களுக்கே நான் உதவுகின்றேன் என்றால், சகுனியாகவும் இல்லாமல் சாணக்கியத்தனத்துடனும் வாழ தெரியாமல் வெகுளியாக இருக்கும் என் பிள்ளைக்கு வெற்றியை தரமாட்டேனா? யாரையும் கெடுக்காமல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் உனக்கு நான் உனக்கு வெற்றி தர காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான பரிசோடு. நீதான் உன் செயலில் சோம்பேறித்தனமாய் உள்ளாய். எனக்காக காலை ஆரத்தி எடுக்க சொன்னேன், அதை செய்தாயா? காலை ஆரத்தியை எடுத்துவிட்டு உன் அன்றாட கடமையை தொடங்கித்தான் பாரு. உன் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. உன்னை பாராட்ட ஆளில்லை என்று சொல்லும் நீ எத்தனை பேரை மனதார பாராட்டியிருக்கின்றாய் என்று சொல் பார்க்கலாம். இது உனக்கு மட்டுமான கேள்வி அல்ல, இது பொதுவான ஒரு கேள்விதான். இங்கே பலரும் வஞ்ச புகழ்ச்சியோடு தான் பாராட்டுகின்றனர் அடுத்தவரை. அதாவது பாராட்டுவது போல் பாராட்டிவிட்டு உள்ளுக்குள் இவனை எல்லாம் போய் பாராட்டிவிட்டோமே என்று தனது வாயினை எதை கொண்டு கழுவுவது என்று பின்னால் கேட்கும் பலர் இந்த பொய்யான உலகத்தினில் உள்ளனர். ஆனால் நீ அப்படி இல்லை. தேவைக்காகவெல்லாம் யாரிடமும் போய் அனாவசியமாக வழிய மாட்டாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிக் கொள்வாய் என்று நான் அறிந்ததே. காலம் நல்லவர்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துவிட்டு
கடைசியில் மாபெரும் வெற்றியை தரும் இந்த வாழ்க்கை. ஏன் நீயே சாதித்தவர்களின் வாழ்க்கையை பார். சில சமயம் எந்த பலனும் இல்லாமல் நாம் ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று எதிர்மறையான சிந்தனையோடு யோசிக்கின்றாய். நீயே கொஞ்சம் சிந்தித்து பார். பல வருடங்களாக எவ்வளவோ கடினமாக உழைத்த போதும் அதற்கான மன நிறைவான பலன் உனக்கு கிடைத்ததா? உன்னை யாரும் பாராட்டவும் இல்லை, உன் வேலையினில் பெரிதாக முன்னேற்றமும் இல்லை. அப்படியென்றால் நீ தவறான செயலை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று தானே அர்த்தம். வாழ்க்கை ஏராளமான மாற்று வழிகளை வைத்திருப்பதை இது நாள் வரை உன் கண்களுக்கு புலப்படாமல் இருந்தது. ஆனால் அதைத்தான் நான் உனக்கு காண்பித்து விட்டேனே. முன்னேற்றம் இல்லாத வேலையை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதால் இன்னும் 5 வருடங்கள் ஆனாலும் இதே நிலைதானே உனக்கு நீடிக்கப் போகிறது. அதனால் மாற்றி யோசி. உன் வெற்றி பாதை எது என்று நான் உனக்கு காண்பித்து விட்டேன். இனி நீதான் கடினமாக உழைத்து மேன்மேலும் வளர்ச்சி பெற புதிதாக சிந்தனை செய்ய வேண்டும். நீ நினைத்தால் இந்த மாத இறுதி என்ன, இன்றே இந்த நொடியே வெற்றி படியில் ஏறிவிடுவாய். என் கைகளிலிருந்து கிரீடம் என்று நீ பெறுவாய் என்று தான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த தங்க குதிரையை தொட்டுவிட்டுதானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். உன் செயலின் பொருட்டு விரைவில் அலங்கரிக்கப்படுவாய் இந்த தங்க கிரீடத்தால். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.